யார்கிட்ட அவங்ககிட்ட அவங்க இப்போ தான் போய் ஃபோனை பேசிவிட்டு அவங்க கெஞ்சிட்டு வைக்க நான் 2 வாட்டி ஃபோன் பண்ணிட்டான். என்ன 1:30 மணிக்கு ஃபோன் பண்ணான். நான் வந்து என்ன சொன்னேன், இதுதான் நான் கம்பெனியில் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயம்னு சொல்லிட்டு மட்டும் பேசுகிறேன் அப்படின்னு பேசினா ஒரு 7 நிமிஷம் பேசினா சரி ஓகேடா 7 நிமிஷம் ஆயிடுச்சு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் வந்து என்ன பண்ணேன் கம்பெனியில் இருக்கேன் ஒரு 1/2 மணி நேரம் இரு நான் 2 மணிக்கு மேலே ஃபோன் பண்ணுறேன்னா ஒரு 2 மணிக்கு மேலே ஃபோன் பண்ணால் இல்லை நான் வந்து டக்குனு வந்து இவனா சொல்லிட்டாங்க ஷிஃப்ட்டு முடிஞ்சோடனே இல்லை நம்ம வந்து குளோரியா வந்து சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கா உனக்கு எனக்கும் நம்ம வந்து ரூமுக்கு வீட்டுக்கு போவோம் பீர் அடிப்போம் அப்படின்னா சரிடா ஓகேடான்னு சொல்லி இவன் காரில் கூப்பிட்டு போயிட்டாங்க நான் வீட்டுக்கு. அப்புறம் வீட்டுக்கு போனால் 5 மணி வரைக்கும் ஃபோன் 2 வாட்டி எடுத்தாலும் அடிக்கல. அப்புறம் மதியம் 2 வாட்டி பிடிச்சி எடுக்கல. அதுக்கப்புறம் மதியம் அப்புறம் தான் எனக்கு தெரியும் மதியம் போயிருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சரி ஓகேன்ட்டு அவன் வீட்டை விட்டு ஒரு 5 மணிக்கு வெளியே வந்தேன். திரும்ப ஃபோன் நானே பண்ணேன் என்னடா விஷயம் அப்படின்னா இந்த மாதிரி நான் போனேன் பேசினேன் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னா சரி ஓகேடா இதுடா இன்னைக்கு மட்டும்தான் எனக்கு பிரச்சனை இல்லைடா நீ கூட கூப்பிட்டு வரதானே எனக்கு பிரச்சனை வேறு எந்த இப்போ எனக்கு இது கிடையாது இன்னைக்கு மட்டும்தான் ஒரு 4 வரைக்கும் நான் பண்ணிக்கிறேன் நான் கூட கூப்பிட்டு வரதான் எனக்கு பிரச்சனை. சரி நான் வாங்குறதே 2 தான் அந்த 2துலேயும் வந்து நீ ஒன்று எடுத்துக்கிட்டாலும் நீ ஒன்று மிச்சம் வேறு ஆனால் நீ 2மே நீ கேட்குறது அதுதானே எனக்கு பிரச்சனை அப்படி இப்படின்னு நான் சொன்னேன். அவன் கெஞ்சினான் நீ ஏதாச்சும் பண்ணிக்கலாம் இந்தியாவை போகணும் இவ்வளோ ஷார்ட் டைமில் இப்போ அவன் ஷார்ட் டைமில் இருக்கிறது நாளைக்கு இன்னும் ஆகிடக்கூடாதுன்னு பார்க்குறேன் நான். புரியுதா? இப்போ அவனை எம்கேச்சு இப்போ அவன் ஷார்ட் டைமில் வந்துட்டு எங்கிட்ட கேட்குறான் இப்போ நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அதான் மாதிரி நான் வந்து இப்போ வந்துட்டு என்னால் எதுவுமே பண்ண முடியாது நீ வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க அவன் உனக்கு பண்ணுறேன் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாலும் அவன் வந்து இந்த கூட்டுறப்பு எடுக்கிற வேலையாக வாங்கி கொடு அப்புறம் காடு வந்துட்டாலும் நான் ஏதாச்சும் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு. ஏன்னா இதுதான் ஒரு விதா பஸ்ஸில் ஒரு நாளைக்கு வாரம் போயிட்டு இருந்தியா ஏதாச்சும் நீ கேட்டோன்னா நீ வரைக்கும் ஒரு 60 கால் கிட்ட பண்ணிட்டேன் தெரிஞ்சு எல்லார்ட்டையுமே பண்ணிட்டேன் எல்லாரும் எனக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க தெரிவித்து யாரும் வேலை தர மாட்டாங்க அப்படி இப்படின்னு. என்னன்னு சொல்கிறது நான் சரி இருறா நான் உனக்கு அனாவசியமாக நான் வந்து சரி இவ்வளோ பேசுகிறேன் இவ்வளோ இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஓப்பு கொடுக்க முடியாததுனால நான் வந்து சம்மந்தப்பட்ட பேசி தான் நான் முடிவெடுக்க முடியும். நான் வந்து உனக்கு நீ இவ்வளோ கேட்குற இது பண்ணுறலாம் உனக்கு ஓப்பு கொடுக்க முடியாதா இதுதான் நான் பேசுகிறேன் அப்படின்னா அவன் வந்து நீ 3 பேருக்கா கேளு அப்போ போயிட்டு திருப்போம் நாளைக்கு போயிட்டு 3 பேருக்கா கேளு அவனுக்கும் சேர்த்தே கேளு 3 பேருக்கா கேளு அப்படி இப்படின்றான். இருறா நான் இதான் பார்க்குறேன் நான் முதல்ல ரெசியூம் அனுப்பிச்சி விட்றான் அப்படின்னு சொல்லிட்டு ரெசியூம்ஸும் வாங்கி வச்சுட்டு சம்மந்தம் இருக்கேன் நான். என்ன நான் 3 ரெசியூமா கொடுக்குறேன் உள்ள என்ன 3 ரெசியூம் உள்ள முதல்ல தள்ளுறேன் அவங்க கூட சேர்ந்து. ஏன்னா இப்போ வந்து 2 பேர் ரெசியூம் உள்ளே போயிடுச்சுனாலும் இப்போ நான் அடுத்தது உனக்கு நாளைக்கு வந்து எம்கேசி இல்லைனாலோ இவ்வளோ இருக்கணும் அப்போ நான் உள்ள வச்சா உனக்கு ப்ராசஸ் அது அடுத்து வந்து உனக்கு ப்ராசஸ் உனக்கு 2வது தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் இவங்களுக்கு உள்ளே நினச்சி வைக்கிறேன் என்ன ரிஸ்க்கு பரவாயில்ல நீ அதுக்கப்புறம் வேலை வேணான்னு சொல்லி போனால் கூட நீங்கள் ஓகே தான் என்ன. ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு 2 பேர் சேர்க்கறதுனால ஒரு இடத்துல ஒரு பிளாக் மார்க் ஆனாலும் பரவாயில்ல. ஏன்னா நீ வந்து இப்போது சுத்தமாக இப்போது எனக்கு பிளாக் மார்க் வாங்குறது இப்போ இதில் மேட்ரு கிடையாது. நீ வேலை இல்லாமல் இந்தியா போகிறத விட நீ பிளாக் மார்க் நான் வாங்குறது கூட எனக்கு மேட்ரு கிடையாது. புரியுதா? நான் வந்து நான் என்ன சொல்கிறேன் ஒரு ரெசியூம் மட்டும் அனுப்பிச்சி விடு நான் உள்ளே கொடுத்து வைக்கிறேன். இன்டர்வியூ அவங்களுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னா அட்டன் பண்ணி ப்ராசஸ் எவ்வளோ நாளைக்கு போகுதுன்னு பார்ப்போம். இமீடியட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு சீக்கிரமா இல்லை முன்னாடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு அது ஏன்னா இமீடியட் ப்ராசஸ் டக்குலாம் ஸ்டார்ட் பண்ணவே மாட்டாங்க என்ன அதுதான் எடுத்துட்டாங்க. அதுக்குள்ளேயும் உங்களுக்கு என்கேஜ் வந்துச்சுன்னா கூட நான் ஏதாச்சும் நம்ம இங்கே வந்து வேறு ஏதாச்சும் ரீசன் வந்து வேலிட் ரீசனாக ஏதாச்சும் சொல்ல முடியுமா பார்த்து நான் இது பண்ணுறேன். அதான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் யோசி அதே சமயத்தில் இவங்களுக்கு போயிட்டு ரெசியூமும் என்னது அப்டேட் பண்ணிடு.
ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தாலும் பிரச்சனை கிடையாது, அப்டேட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து இதான் ரெஸ்யூமும் தயாராக வச்சுக்க, 10 மணினாலும் ரெஸ்யூம் தயாராக வச்சுக்க. சொல்லும் போது நான் வந்து டக்குன்னு உள்ள இது பண்ணி கொடுக்குற மாதிரி. அதுக்கப்புறம் 10 மணிக்கு முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெஸ்யூம் அடிக்கணும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அப்போ வந்து நீ வந்து சீக்கிரமாக முடிவு பண்ணி, எவ்வளோ சீக்கிரம் முடிவு பண்ணுறேன் முடிவு பண்ணு. அவங்களாம் எதுவும் என்கிட்டலாம் பேச முடியாது. என்ன நான் சொல்கிறது தான் அவங்களுக்கு என்ன வச்சுக்கேன், என்ன அவங்களாம் என்ன எதுவுமே பேச முடியாது. என்ன நான் வந்து இப்போ நாளைக்கு எனக்கு இப்போ வந்து இப்போ உங்களுக்கு பண்ண வேண்டிய இடத்துல இப்போ வந்து நான் உங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்னும் போது அப்போது நீ வந்து இப்போ நாளைக்கு திடீர்னு இப்போ இவங்க நிலமையில வந்து எனக்கு என்ன பிரச்சனைனா, இவங்க நிலமையில நாளைக்கு நீ வந்து நின்றனா அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்றது தான். அது எனக்கு இப்போ இது பண்ணி வச்சாலும் நாளைக்கு நீ வெளியே போகிறதுனால அப்போ பார்த்துக்கலாம், அப்போ ஏதாச்சும் ஒரு ரீசன் கூட சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. வேறு ஒன்றும் இல்லை. இல்லை நான் கூப்பிடலாம், குரூப் கால் போட்டேன். குரூப் கால் போட்டு பசங்கிட்ட கேட்டேன், என்னடா இவங்க இந்த மாதிரி கேட்குறாங்க, இவங்களுக்கு தான் பண்ணலாம் அப்படின்ட்டு. வரும் பிரசாந்தும் நடராஜனும் ரொம்ப கஷ்டப்படுறாரு ப்ரோ, அனுப்பிச்சுடு அப்படி இப்படின்ட்டாரு. நான் அப்போ கூட ப்ரோ அனுப்பிச்சிடும் வந்து கம்முன்னு அனுப்பிச்சுடாமல் கம்முன்னு வச்சு. இப்போ அவர் சுற்றி கட்டுறாரு ப்ரோ, நான் எத்தனை நாளைக்கு சொன்னேன் எனக்கு அதை கம்மியாகும், இப்போ பாரு இப்போ வந்து அவங்க வந்து நிற்கிறாங்க, எதுவும் பண்ணல. அந்த பொண்ணு பாரு லாஸ்ட்டில் உண்மையை அவங்க வந்து கம்பெனி வந்து உண்மையை இது பண்ணியிருக்கோம் அப்படி இப்படின்னு அவர் பாட்டுன்னு அவர் பேசுகிறாரு, வஞ்சலுக்காக கத்துறாரு அவர். அந்த பொண்ணு நாளைக்கு வந்து உண்மையை ஏறி மேய்க்கும் கம்பெனி வந்துட்டு, அப்போ பாரு உனக்கு தெரியும் அப்படி இப்படின்ட்டு. நீ வந்து பசங்களாம் இப்போ வந்து ரூம் வந்தால் நீ எடுத்தால் கம்மியாகும், ஆனால் வந்து நாளைக்கு வந்து அந்த பொண்ணே வந்தாலும் அந்த பையன்